ஹாய் வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 10th மேக்ஸ்ல எடுத்துக்காட்டு 2.29 என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. சரிங்களா? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 4 உறுப்புகளின் கூடுதல் சொல்லி கொடுத்துருக்காங்க 28. சரியா? அடுத்து அதோட வர்க்கங்களின் கூடுதல் 276 கொடுத்துருக்காங்க. அந்த 4 எண்களையும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அடுத்தடுத்த 4 எண்கள் 4 எண்களின் கூடுதல், அடுத்தடுத்த 4 எண்களின் கூடுதல்னு கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த 4 உறுப்பு என்ன எடுப்போம்னா a-3d, a-d, a+d, a+3dன்னு எடுப்போம். சரிங்களா? சப்போஸ் 3 உறுப்புகளின் கூடுதல், அடுத்தடுத்த 3 உறுப்புகள்னு கொடுத்தாங்கன்னா a-d, அடுத்து a, அடுத்து a+dன்னு எடுக்கணும். சரிங்களா? 4 உறுப்புகள்னா இந்த மாதிரி எடுக்கணும், 3 உறுப்புகள்னா இந்த மாதிரி எடுக்கணும். சரியா? இப்ப பாருங்க, 4 உறுப்புகளின் கூடுதல் என்ன கொடுத்திருக்காங்க? 28. அப்ப இந்த 4 உறுப்பை கூட்டினோம்னா எத்தனை வருமா? 28. சரிங்களா? அப்போ a-3d plus a-d plus a+d plus a+3d equal to எத்தனையா? கூட்டுனா 28 வரும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்திருக்காங்க. சரியா? இப்ப பாருங்க, இதுல +3d -3d கேன்சல், அடுத்து -dயும் +dயும் கேன்சல். மிச்சம் என்னது இருக்கு? a, இந்த ஒரு a, இந்த ஒரு a, இந்த ஒரு a, மொத்தம் 4a இருக்கு. அப்ப எத்தனை வரும்? 4a equal to 28. அடிங்க என்ன வரும்? 1 அரிநாங் 24, எலிநாங் 28. சரியா? அப்ப a equal to எத்தனை வரும்? 28. சாரி, எலிநாங் 28, 7 வரும். சரியா? இப்ப a equal to 7ன்னு கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு இப்ப d வேணும். சரியா? d வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்ய போறோம்னா, இதோட வர்க்கங்களின் கூடுதல்னா இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி அதோட கூடுதல் வந்து எத்தனை வருமா? 276 வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணுங்க. என்ன வரும்? a-3d the whole square. வர்க்கம்னா என்னது? வர்க்கப்படுத்துதோம். சரிங்களா? இந்த ஒவ்வொரு உறுப்பை வர்க்கப்படுத்தி அதோட கூடுதல் வந்து என்ன வரும்? 276 வரும்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வர்க்கப்படுத்தி கூட்ட போறோம். பாருங்க, a+d the whole square plus a+3d the whole square equal to எத்தனை வரும்னு கொடுத்துருக்காங்க? 276. இப்போ இதை வந்து a-b the whole square, a+b the whole square ஃபார்முலால எழுதுவோமா? a-b the whole squareனா நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? a square plus b square minus 2ab. அதே மாதிரி a+b the whole squareனா என்ன வரும்? a square plus b square plus 2ab. சரியா? அதே ஃபார்முலால இந்த இதை எழுதுவோம். பாருங்க, இது ஃபர்ஸ்ட் a square, அடுத்து பிளஸ் b ஸ்கொயர் என்னது? 3d ஸ்கொயர்னு வரும். அப்போ 9d ஸ்கொயர், அடுத்து -2ab. அப்படிதானே? அப்போ 2 × a × 3dன்னு வரும். அப்போ 2 × a × 3d. சரிங்களா? அடுத்து இங்க என்னது இருக்கு? பிளஸ் இங்க a ஸ்கொயர் பிளஸ் என்னது? b ஸ்கொயர்னா d ஸ்கொயர், அடுத்து -2ad. சரிங்களா? 2abன்னு வரும், 2ad. அடுத்து a square plus a plus b the whole square க்கு a square plus b square க்கு b இருக்க வேண்டிய இடத்துல d இருக்கு, d போட்டாச்சு. அடுத்து plus 2ab, அப்ப 2ad. சரியா? அடுத்து இந்த இதுல பாருங்க, plus a square plus என்ன வரும்? 3d the whole square. 3d the whole square என்ன வரும்? நம்மளுக்கு 9d squareன்னு வரும். சரிங்களா? அப்ப 9d square, அடுத்து plus 2 × a × 3d. சரியா? ஈக்குவல் டு என்னது? 276. இப்ப பாருங்க, எத்தனை a ஸ்கொயர் இருக்கு? 1, 2, 3, அதே மாதிரி 4. அப்போ 4a ஸ்கொயர். அடுத்து d ஸ்கொயர் எத்தனை இருக்கு பாருங்க? 9. அடுத்து வேற எந்த ஒண்ணு? 10, 11, 11 plus 9 எத்தனை? 20. சரியா? அப்ப 20d ஸ்கொயர். அடுத்து இந்த இதை பெருக்கி எழுதுங்க. என்ன வரும்? நம்மளுக்கு 2 × 3 6 வரும். 6ad. சரியா? 6ad. மிச்சம் இந்த ஒண்ணு -2ad இருக்கு, அடுத்து +2ad இருக்கு, அடுத்து இங்க +6adன்னு இருக்கு. சரிங்களா? ஈக்குவல் டு 276. இப்போ இந்த இதுல பாருங்க, மைனஸ் பிளஸ் கேன்சல் ஆயிடும், அதே மாதிரி இங்க மைனஸ் பிளஸ் கேன்சல் ஆயிடும். மிச்சம் நம்மளுக்கு என்ன வரும்? 4a² plus 20d square equal to 276. நம்ம a ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 7ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப a equal to 7 எனில், a equal to 7 எனில் 4 × 7 ஸ்கொயர், அப்படிதானே? 7 ஸ்கொயர் பிளஸ் 20d ஸ்கொயர் equal to 276. 7 எத்தனை வரும்? 49. அப்போ 49 4 என்ன வரும்?
7 எத்தனை வரும் 49. அப்போ 4 இன்ட்டு 49 4 இன்ட்டு 49 ப்ளஸ் 20 டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 276. சரிங்களா? 4ஐயும் 49ஐயும் பெருக்கணும்னா என்ன வரும் 196. 9 நாங்க 36 வரும், 4 16 கூட்டினோம்னா 196. சரியா? இப்போ ப்ளஸ் 20 டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 276. இப்போ இங்க பிளஸ்ல இருக்கிறது அந்த சைட் போகும்போது என்னதுல வரும் மைனஸ்ல வரும். அப்போ என்ன போடுவோம் நம்ம 20 டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 276. இங்க இருக்கிறது அந்த சைட் போகும்போது மைனஸ்ல வரும் 196. இப்போ இந்த இதுல இருந்து இதை கழிச்சோம்னா என்ன வரும் 27ல 19 போச்சுன்னா 8 80 வரும். சரியா? அப்போ 20 டி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது 80. அடுத்து இங்க இருக்கிறது பெருக்கல்ல இருக்கு. அப்போ இந்த சைடு போவையில என்ன வரும் வகுத்தல்ல வரும். அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 80/20. 0 0 கேன்சல் ஆயிரும். 1 2 4 2 8. அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. அப்போ டி ஈக்குவல் டு என்ன வரும் பிளஸ் ஆர் மைனஸ் 2. சரியா? 2 இன்ட்டு 2னா தானே நம்மளுக்கு என்ன வரும் 4. ரூட் எடுப்போம். இந்த 2 வந்து வெளியே எடுப்போம். ரூட்ல இருந்து வெளியே எடுக்கும் போது பிளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படின்னு சொல்லி வரும். சரியா? அப்ப டியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு என்ன தேவை அந்த எண்கள் தேவை. சரிங்களா? ஏயும் டியும் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நம்மளுக்கு அந்த எண்கள் தேவை. நம்ம என்ன செய்வோம் இந்த இதுல பிரதியிடணும். a மைனஸ் 3d a மைனஸ் d a பிளஸ் d a பிளஸ் 3dல பிரதியிடணும். சரிங்களா? பாருங்க என்ன வரும் a வந்து என்ன கண்டுபிடிச்சோம் a வந்து 7. dக்கு வந்து 2 வேல்யூ இருக்கு. சரிங்களா? d ஃபர்ஸ்ட் பிளஸ் 2ன்னு எடுங்க. என்ன வரும் ஃபர்ஸ்ட் ஏக்கு 7 போடுங்க. 7 மைனஸ் 3 இன்ட்டு 2 என்ன வரும் 3 2 6. சரியா? கமா 7 மைனஸ் டி என்னது 2. அடுத்து 7 பிளஸ் டி என்னது 2. அடுத்து 7 பிளஸ் 3 2 6. சரியா? அல்லது என்ன வரும் a ஈக்குவல் டு 7 d ஈக்குவல் டு மைனஸ் 2. என்ன வரும் இந்த இது அப்படி மாறி வரும். எப்படி 7 பிளஸ் 6 7 பிளஸ் 2 7 மைனஸ் 2 7 மைனஸ் 6. சரிங்களா? இதுக்கு பிரதிட்டு வேணாலும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் ஆன்சர் வரும். இப்போ பாருங்க இதுல இருந்து 7ல இருந்து 1 கழிச்சா 6 கழிச்சா என்ன வரும் 1. அதே மாதிரி 7ல இருந்து 2 கழிச்சா 5 வரும். சரியா? அடுத்து 7 2 9. அடுத்து 7 6 கூட்டினோம்னா 13 வரும். சரியா? இங்க இது அப்படி மாத்தி வரும் 13 9 5 1. சரியா? அப்போ நம்மளுக்கு அந்த 4 எண்கள் என்னதுலாம் 1 5 9 13. சரிங்களா? அப்போ அந்த 4 எண்கள் சொல்லி எழுதிடுங்க. 4 எண்கள் என்னெல்லாம் 1 5 9 13. நீங்க இதை சப்ஸ்டியூட் பண்ணி வேணாலும் இந்த இதுல பாத்துக்கோங்க. இதே மாதிரிதான் வரும். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோஸ் வரும்.